வணக்கம் மக்களே. ஒரு 3 வருடத்துக்கு முன்னாடி ஒரு செக்டார் பெரிய அளவுக்கான ஒரு பிரஷர ஃபேஸ் பண்ணிட்டு வந்துட்டு இருந்தது. அந்த செக்டார் பங்குகள் அடிமட்டத்துக்கு போய் ட்ரேட் ஆயிட்டு இருந்தது. அப்போ அதில ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு அப்டின்ட்டு நம்ம தொடர்ந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தோம். 22 கிட்டத்தட்ட எண்டுல இருந்து 23 வரைக்கும் அத பற்றி நம்ம பெரிய அளவுக்கு வந்து பேசியிருக்கோம். அந்த டைம்ல மிகவும் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல வேல்யூ பையிங் இடத்துல இருந்தது. பட் அந்த டைம்ல பெரிய அளவுக்கான ஒரு பயம் அந்த பங்குகள் மேல இருந்தது. ஸோ அதுக்கு பல காரணங்கள் வந்து இருந்தது. இப்போ திரும்ப அதே செக்டார் பார்த்தீங்கன்னா, ஒரு நல்ல பிரஷர தொடர்ந்து 1 மாத கால அளவுல ஃபேஸ் பண்ணிட்டு வந்துட்டு இருக்கு. ஸோ அந்த செக்டார பத்தி தான் இப்ப நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். ஸோ அதுல ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கா? இல்ல ஆப்பர்ச்சுனிட்டி விரைவில் வருமா? ஸோ என்ன ஏதுங்கிறத பற்றி இதுல விரிவா நம்ம பார்ப்போம். அது எந்த செக்டாரும் இல்ல. அது ஓஎம்சி பங்குகள் தான். ஸோ இந்த ஓஎம்சி பங்குகள் பார்த்தீங்கன்னா, தொடர்ந்து பிரஷர வந்து ஃபேஸ் பண்ணிட்டு வந்துட்டு இருக்கு. ஸோ இப்போ க்ரூட் ஆயிலோட விலை எப்படி போயிட்டு இருக்கு அப்படின்னு நம்ம தொடர்ந்து பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம். $60 கிட்ட இருந்தது. இப்போ $100க்கு மேல நின்னு ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. ஸோ இதனால இந்த ஓஎம்சி கம்பெனிஸ் பார்த்தீங்கன்னா, பெரிய அளவுக்கான லாஸ வந்து ஃபேஸ் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. ஒரு நாளைக்கு 700 கோடியில இருந்து 1000 கோடி வரைக்கும் இந்த நிறுவனங்கள் நஷ்டத்த ஃபேஸ் பண்றாங்க. ஒரு பக்கம் பெட்ரோல் வந்து விலை ஏத்த முடியாம அதே விலையில விக்கிறதுனால, அது ஒரு பக்கம் லாஸ். இன்னொரு பக்கம் எல்பிஜில ஒரு பக்கம் லாஸ் அப்படின்ட்டு எல்லா பக்கமும் திரும்பும் இடமெல்லாம் நஷ்டம் அப்படின்னு தான் இந்த நிறுவனங்கள் இயங்கிட்டு வந்துட்டு இருக்கு. ஸோ இந்த நிறுவன பங்குகளை பற்றியும் கேள்விகள் கமெண்ட் செக்ஷன்ல நான் வந்து பார்த்துக்கிட்டு இருக்கேன். ஸோ இதை எடுத்துட்டு வருவோம் அப்படின்ட்டு எடுத்துட்டு வந்திருக்கேன். இப்போ க்ரூட் ஆயிலோட விலை உயர்வு, பெட்ரோல் விலை உயராம இருக்கு. இதுதான் மெயின் ரீசன். ஸோ தொடர்ந்து உயருமா அப்படின்னா அது ஒரு கேள்விக்குறியான விஷயம். அதாவது பெட்ரோல் விலையை ஏத்துவாங்களான்னு கேட்டா அது ரொம்பவே வந்து சந்தேகம் தான். எலெக்ஷன் முடிஞ்சதும் பெட்ரோல் விலை வந்து ஏத்தப்பட்டுரும் அப்படின்னு தான் பெரிய அளவுக்கு வந்து பேசப்பட்டுட்டு வந்துட்டு இருந்தது. ஆனா ஸோ எலெக்ஷன் முடிஞ்சாச்சு. இன்னும் பெட்ரோல் விலையில எந்த மாற்றமும் இல்ல. ஏன் இதுக்கு முன்னாடி பல எலெக்ஷன் வந்தது. அப்பவும் கூட பெட்ரோல் விலையில பெரிய அளவுக்கான மாற்றம் இல்ல. கிட்டத்தட்ட 4 வருடமா இதே விலையில தான் இருக்குன்னு நான் நினைக்கிறேன். தொடர்ந்து ஒரே விலையில தான் வச்சுட்டு இருக்காங்க. க்ரூட் ஆயிலோட விலை குறைவா இருக்கும்போதும் பெட்ரோல் விலைய குறைக்கல. அது அதிகமா இருக்கும்போதும் பெட்ரோல் விலைய குறைக்காம ஒரே இடத்துல பார்த்தீங்கன்னா, மெயின்டெயின் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. நிறுவனங்கள் பார்த்தீங்கன்னா, ஒன்ஸ் ஒரு டைம் வந்து ரஷ்யா, உக்ரைன் வார் வந்தப்ப க்ரூட் ஆயிலோட விலை உயர்ந்தது. அப்போ பெட்ரோல் விலை அதாவது அதே விலையில வச்சதுனால லாஸ பார்த்தீங்கன்னா, இந்த நிறுவனங்கள் ஃபேஸ் பண்ணாங்க. இப்ப திரும்ப பார்த்தீங்கன்னா, இந்த நிறுவனங்கள் நஷ்டத்த ஃபேஸ் பண்றதுக்கான வாய்ப்பு அதிகமா வந்து இருக்கு. இந்த இடத்துல ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கா? அப்படிங்கிற கேள்வி இருக்கு. என்ன பொறுத்தவரைக்கும் இந்த இடத்துல 3 பங்குகள்லயுமே இப்போதைக்கு ஆப்பர்ச்சுனிட்டி இல்ல அப்படிங்கிறத நான் கண்மூடித்தனமா வந்து சொல்லுவேன். ஸ்டில் இந்த நிறுவனங்கள் பிரஷர ஃபேஸ் பண்ண நெறையா வாய்ப்புகள் தான் வந்து இருக்கு. ஃபர்தரா இந்த இடத்துல ஒரு டவுன்ஃபால் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்றேன். கிட்டத்தட்ட ரூ. 180 கிட்ட இருந்தது. இப்போ ரூ. 144 கிட்ட ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. இதோட ரீசன்ட் லோ பார்க்கும்போது ரூ. 130 கிட்ட இருக்கு. 130 நல்ல விலை தானே அப்படின்னு கேட்கலாம். ரூ. 100 கீழ போனா தான் ஐஓசிஎல் என்ன பொறுத்தவரைக்கும் யோசிக்கக்கூடிய இடத்துல இருக்கே தவிர, இப்ப இருக்கக்கூடிய ரேஞ்சா இருக்கட்டும், இல்ல ரூ. 120 இருக்கட்டும், இதெல்லாம் அட்ராக்டிவான ரேஞ்சே கிடையாது. என்னதான் இவங்க ஃபியூச்சர்ல பல பிஸ்னஸ வந்து உள்ளடக்குற மாரி இருந்தாலும், உதாரணத்துக்கு கிரீன் ஹைட்ரஜன்ல இவங்க காலடி எடுத்து வைக்க போறாங்க. அதற்கான பைலட் ப்ராஜெக்ட் நடந்துட்டு இருக்கு. நம்மளே இத பற்றி பலமுறை டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா, ஒரு லாங் டெர்ம் கோல். குறைஞ்சது ஒரு 5 வருஷமாச்சு இத இம்ப்ளிமெண்ட் பண்றதுக்கு டைம் எடுக்கும். அதுக்கப்புறம் ஒரு 10 வருட கணக்குல தான் ஒரு நல்ல வளர்ச்சிய குடுக்கும் அப்படின்னு நான் எதிர்பார்க்கிறேன். பட் மேபி வேகமா போனாங்கன்னா, வேகமா ஒரு மாற்றம் நடந்ததுன்னா முன்னக்கூட்டியே வரலாம். ஆனா என்ன பொறுத்தவரைக்கும் இது மிகவும் லாங் டெர்ம் கேம். இதெல்லாம் பேஸ் பண்ணி நம்ம இந்த பங்க இப்ப இருக்கக்கூடிய ரேஞ்சிலயோ, இல்ல இங்கேருந்து ஒரு 10, 20% கீழ இறங்குனதுக்கப்புறம் அட்ராக்டிவா இருக்கு. ஏன்னா 180லேருந்து கிட்டத்தட்ட 190லேருந்து சரிவடைஞ்சிருக்கு. அட்ராக்டிவா இருக்கும் அப்படின்னு நினைக்கலாம். ஆனா ரிஸ்க் அதிகமா இருக்கு அப்படிங்கிறத கண்டிப்பா வந்து புரிஞ்சுக்கணும். நோ சான்ஸ் இந்த ஐஓசிஎல். அடுத்தது பார்த்தீங்கன்னா பிபிசிஎல். பிபிசிஎல் பொறுத்தவரைக்கும் இப்போதைக்கு எந்த சான்ஸும் இல்ல. ஒரு 300 வந்தா சான்ஸான்னு கேட்டா, டெஃபினட்டா 300 வந்தாலும் சான்ஸ் இல்ல. சரி ஒரு 260 கிட்ட வந்ததுன்னா சான்ஸ் இருக்கான்னு கேட்டா, அங்க வந்தாலும் இந்த பங்க பொறுத்தவரைக்கும் சான்ஸ் இல்ல. ஃபர்தரா அந்த 260ல இருந்தும் ஒரு டிராப் பார்த்தீங்கன்னா, இந்த பிபிசிஎல்ல ஏற்படணும். அதுக்கு முன்னாடி நம்ம இந்த இடத்துல கை வச்சோம்னா, கண்டிப்பா நமக்கு இந்த இடத்துலயும் ஒரு ஆபத்து இருக்கு அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். இதுவும் நல்ல ஒரு ஒரு பீக்ல இருந்து தான் கரெக்ட் ஆயிருக்கு. கிட்டத்தட்ட ரூ. 400 கிட்ட இருந்தது. இப்ப பார்க்கும்போது ஒரு ரூ. 300 கிட்ட வந்து ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. 25% வரைக்கான கரெக்ஷன் ஏற்பட்டிருக்கு. பட் இந்த கரெக்ஷன் பத்தாது அப்படிங்கிறத நம்ம கண்டிப்பா வந்து ஒத்துக்கணும். வரக்கூடிய காலாண்டுகள்ல இந்த நிறுவனங்கள் டெஃபினட்டா பிரஷர ஃபேஸ் பண்ணி வரும் அப்படிங்கிறத நம்ம கண்டிப்பா புரிஞ்சுக்கணும். அடுத்தது சுத்தமா வாய்ப்பே இல்லாத நிறுவனம் அப்படின்னு பார்த்தா அது ஹிண்ட் பெட்ரோ தான். ஹிண்ட் பெட்ரோவ பொறுத்தவரைக்கும் அதாவது HPCL பொறுத்தவரைக்கும் இதுவும் கரெக்ஷன் ஆயிருக்கு. எங்கேருந்து ரூ. 500 இருந்து கரெக்ட் ஆயிருக்கு. இப்போ ரூ. 350 கிட்ட இருக்கு. இதுக்கு முன்னாடி ஒரு ஃபால் பார்த்தீங்கன்னா,
ரூ. 319 ரூ. 318 வரைக்கும் கீழ வந்திருக்கு. ஸோ இந்த ரூ. 318 கூட பார்த்தீங்கன்னா, இந்த HPCL பொறுத்தவரைக்கும் நல்ல விலை கிடையாது. என்ன பொறுத்தவரைக்கும் நல்ல விலை கிடையாது. இந்த HPCL ஸோ 3 கம்பெனிஸும் என்கிட்ட இருக்கு. OMC கம்பெனிஸ். இதுல எனக்கு அதிகப்படியான லாபத்த குடுத்த நிறுவனம் இந்த HPCL-ஆ இருக்கு. 150% இப்ப சரிவடைஞ்சும் கூட 150% வரைக்கான ஒரு ரிட்டர்ன வந்து டெலிவர் பண்ணியிருக்கு. அது போக நல்ல ஒரு ஹை ஹீல்டு அதாவது டிவிடெண்ட் குடுக்கக்கூடிய ஒரு நிறுவனமாவும் இந்த HPCL இருக்கு. 3மே நல்ல டிவிடெண்ட் வழியாவும் ரிட்டர்ன வாரி வழங்கிட்டு இருக்கு. ஸோ HPCL இன்னும் வந்து பெரிய ஒரு கரெக்ஷன வந்து போஸ்ட் பண்ணணும். அதுக்கு முன்னாடி நம்ம இந்த இடத்துல கை வைக்கிறது ரொம்ப ஆபத்து. ஸோ தொடர்ந்து வந்து நம்ம வாட்ச் பண்ணுவோம். ஸோ இப்போதைக்கு இந்த ஈரான், யுஎஸ் இஷ்யூ வந்து முடியிற மாரி தெரியல. அதனால அவசரப்பட்டு இந்த இடத்துக்குள்ள போவது ஆபத்து. இத காட்டிலும் நமக்கு அட்ராக்டிவான இடங்கள் நெறையா வந்து இருக்கு. ஸோ இந்த இடத்துல ரொம்ப வேகமான வளர்ச்சியெல்லாம் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது. அதுவும் இப்ப இருக்கக்கூடிய விலையிலருந்து இது இன்னும் ஃபர்தரா பெரிய ஒரு ரிட்டர்ன குடுக்கும் அப்டின்ட்டு நம்ம டெஃபினட்டா எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது. மார்க்கெட்ல பல வாய்ப்புகள் இருக்கு. அது பக்கம் நம்ம போவோம். என்ன பிரச்சனை இருக்கு அப்படிங்கிறத நம்ம பேசியிருப்போம். ஸோ இப்போ என்ன நிலைமையில இருக்குங்கிறத பற்றி நம்ம பேசியிருப்போம். தொடர்ந்து ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்கேன். ஃபர்தரா ஏதாச்சும் சான்ஸ் வந்ததுன்னா கண்டிப்பா அந்த அப்டேட்ட உங்க கூட ஷேர் பண்றேன். அடுத்தது ஸோ மாருதி சுசுகி அண்டு மற்ற நிறுவனங்கள் எப்படி வந்து பட்டை கிளப்பியிருக்காங்க அப்படிங்கிறத தான் நம்ம இதில் பார்க்க போகிறோம். ஸோ வழக்கம் போல் மாருதி சுசுகி நம்பர் 1 பொசிஷனில் இருக்காங்க. 2வது டாடா மோட்டார்ஸ், 3வது மஹிந்திரா, அடுத்தது ஹியூண்டாய் இருக்காங்க. ஸோ யார் நல்ல டாப் கார் விற்றுருக்காங்க, டாப் செல்லிங் கார் யாருதுன்னு பார்த்தா மாருதி சுசுகி தான் இந்த டைமும் இடத்துல இருக்காங்க. டிசைர் என்னைக்கு லான்ச் பண்ணாங்களோ அப்ப இருந்து பார்த்தீங்கன்னா, தொடர்ந்து முதல் இடத்துல தான் மாருதி சுசுகி இருக்காங்க. 23,580 யூனிட் சிங்கிள் மாடல் பார்த்தீங்கன்னா சேல் ஆயிருக்கு. அதைத் தொடர்ந்து பஞ்ச் இருக்கு. 2 பேருக்கும் டிஃபரெண்ட் பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 4000 வண்டி கிட்ட டிஃபரெண்ட் இருக்கு. அதைத் தொடர்ந்து எர்டிகா இருக்காங்க. ஸோ இந்த டாப் 10ல பார்த்தீங்கன்னா 6 கார் மாருதி சுசுகியோட காரா இருக்கு. ஸோ இதுல எல்லாமே பார்த்தீங்கன்னா டாப்ல தான் இருக்கு. அதாவது ஃபர்ஸ்ட் 5 மாடல் பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஒரு 6 பொசிஷனுக்குள்ள கவர் ஆயிருது. எர்டிகா 3வது, ஃப்ராங்ஸ் 4வது, வேகனார் 5வது, பலீனோ 6வது இருக்கு. நெக்ஸான 7வது இடத்துக்கு தள்ளிட்டாங்க. ஸோ நெக்ஸான் டாப் செல்லிங் காரா இருந்தது. நம்பர் 1 பொசிஷன்ல இருந்தது. பட் அதுக்கப்புறம் பஞ்ச் வந்தது. ஸோ இப்போ பஞ்ச் அது மட்டும் தான் பீக்ல இருக்கு. நெக்ஸான் கொஞ்சம் ஒரு இறக்கத்த குடுத்திருக்கு. ஸோ ஸ்விஃப்ட் பார்க்கும்போது 8வது இடத்துல இருக்கு. அடுத்தது கிரெட்டா இருக்கு. நெக்ஸ்ட் ஸ்கார்பியோ பார்த்தீங்கன்னா இருக்கு. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா முக்கியமான நல்ல விற்பனையாகக்கூடிய வாகனங்களா வந்து நம்ம நாட்டுல இருந்துட்டு வந்துட்டு இருக்கு. ஸோ இப்போ நெக்ஸானோட சேல்ஸ் பார்க்கும்போது 7த் பொசிஷனுக்கு போயிருக்கா. மேபி நெக்ஸ்ட் மந்த் இதோட சேல்ஸ் வந்து பீக்குக்கு போறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு நான் நினைக்கிறேன். ஸோ கஸ்டமரோட மைண்ட் செட்ட புரிஞ்சு டாடா நிறுவனம் பார்த்தீங்கன்னா, ஒரு முக்கியமான ஒரு விஷயத்த கையில எடுத்திருக்காங்க. அது என்னன்னா, ஸோ நெக்ஸான்ல வந்து இப்போ சன்ரூஃப் அதுவும் ரூ. 10,00,000க்கு கீழ இருக்கக்கூடிய கார்ல நெக்ஸான்ல சன்ரூஃப வந்து இப்போ இன்ட்ரோடியூஸ் பண்றாங்க. புது ஒரு மாடல் நெக்ஸான் பியூர் பிளஸ் பிஎஸ் வேரியன்ட்ல ரூ. 9,50,000 எக்ஸ் ஷோரூம் பிரைஸ். இதுல வந்து சன்ரூஃப வந்து கொண்டு வராங்க. ஸோ இது ஒரு பெரிய கெயினா இந்த நெக்ஸானுக்கு இருக்குன்னு நான் நினைக்கிறேன். ஸோ நெக்ஸான எப்பல்லாம் வந்து பார்க்குறேனோ, அப்ப எனக்கு கண்முன்னே வரக்கூடிய ஒரு கார் மாடல் பார்த்தீங்கன்னா, ஃபோர்டோட ஈகோஸ்போர்ட். இதுதான் பார்த்தீங்கன்னா, எனக்கு நெக்ஸான நான் எப்ப பார்த்தாலும் என் கண்ணு முன்னாடி தெரியக்கூடிய ஒரு மாடலா இருக்கு. ஸோ ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா, ஃபோர்ட் ஈகோஸ்போர்ட் பார்த்தீங்கன்னா, ஒரு புது ஒரு மாடல அந்த டைம்ல இறக்குனாங்க. புது ஒரு டிசைனா இருந்தது. நல்ல விற்பனையும் பார்த்தீங்கன்னா, சந்திச்சுட்டு வந்துட்டு இருந்தது. ஸோ அதே மாரியான ஒரு டிசைன் லாங்குவேஜ் தான் நெக்ஸான்லயும் வந்து இருக்கு. ஸோ 2மே பார்த்தீங்கன்னா டாப்பா இருக்கு. ஸோ எக்கோஸ்போர்ட் அவுட்டேட்டட் ஆயாச்சு. மாடலே இல்ல. பட் இப்போ புது பொலிவுல டாடா நெக்ஸான் பார்த்தீங்கன்னா, பட்டைய கிளப்பிட்டு இருக்கு. சீரியஸா இந்த டிசைன் பார்க்கும்போது வேற லெவல்ல இருக்கு. ஸோ நெக்ஸான் அதனால டாப் செல்லிங் காரா டாடா மோட்டார்ஸ பொறுத்தவரைக்கும் அமைஞ்சிருக்கு. ஸோ பார்ப்போம் ஃபர்தரா சியாராவோட பெர்ஃபார்மன்ஸ் ஒரு டாப்ல வருதா அப்படின்ட்டு. இந்த மாதத்துல சியாராவோட விற்பனை நம்பர் எனக்கு தெரியல. அதுக்கு தான் வெயிட்டிங். வந்ததுக்கப்புறம் அப்டேட் பண்றேன். ஸோ நெக்ஸ்ட் பார்க்கும்போது கிரெடிட் ஆக்சஸ் கிராமின் இவங்களுடைய ரிசல்ட் வந்திருக்கு. நல்ல பெர்ஃபார்மன்ஸ போஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ நல்லா வீழ்ந்துட்டு வந்துட்டு இருந்தாங்க. ஒரு கட்டத்துல நஷ்டத்தையே போஸ்ட் பண்ணாங்கன்னு நினைக்கிறேன். இப்போ லாபத்த நோக்கி வந்துட்டாங்க. அதுவும் நல்ல லாபத்த வந்து டெலிவர் பண்ணியிருக்காங்க. 340 கோடி பழைய பெர்ஃபார்மன்ஸ இப்ப திரும்ப கண்முன்னே காட்ட ஆரம்பிச்சிருக்காங்க இந்த கிரெடிட் ஆக்சஸ் கிராமின். அது போக இவங்களுடைய அசெட் குவாலிட்டி பார்க்கும்போதும் இப்போ இம்ப்ரூவ்மெண்ட்ட வந்து காட்ட ஆரம்பிச்சிருக்காங்க. ஆனா ஒரு கட்டத்துல எங்க இருந்ததுன்னு பாருங்க அசெட் குவாலிட்டி. இப்ப எப்படி மாறி இருக்குங்கிறது நம்ம கண்டிப்பா வந்து பார்க்கணும். ஸோ என்னடா நல்லா அசெட் குவாலிட்டி பெட்டரா இருக்கே, சூப்பரா மெயின்டெயின் பண்றாங்க, லாபம் நல்லா இருக்குன்ட்டு நம்ம வாங்குனோம்னா, திடீர்னு சர்ப்ரைஸ் பண்ணுவாங்க. இந்த மாரி ஒரு நஷ்டத்த பதிவு பண்ணி. அகைன் பார்க்கும்போது இந்த பங்கு ஒரு நல்ல ஒரு பீக்ல தான் வந்து இருக்கு. ஸோ இன்னும் மைக்ரோ ஃபைனான்ஸ் பேஸ் பண்ண பங்கு தான். ஸோ இந்த பக்கம் நமக்கெல்லாம் பெரிய ஒரு சான்ஸ் இல்ல. ஸோ ஜஸ்ட் வந்து லீவ் பண்ணிடலாம். பட் ஒரு வளர்ச்சி இந்த
மைக்ரோ ஃபினான்ஸ் ப்ரெஷர்லேருந்து பல நிறுவனங்களும் இப்போது மீண்டு வந்துட்டு இருக்கிறத நம்ம கண் முன்னே பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம். ஸோ இதில் இந்த பங்குகள் எல்லாம் உதாரணமாக வந்து இருக்குது. அடுத்தது ராயல் என்ஃபீல்டு. ஸோ ராயல் என்ஃபீல்டு கிட்டேருந்து, அதாவது ஐச்சர் மோட்டார் பொறுத்த வரைக்கும் என்ன செய்தினா, ராயல் என்ஃபீல்டு பார்த்திங்கன்னா தேர்டு ஸ்ட்ராங்கஸ்ட் ஆட்டோமேட்டிவ் பிராண்டாக வந்து செலக்ட் பண்ணியிருக்காங்க. ஃபெராரி அதுக்கப்புறம் ஆடி போன்ற நிறுவனங்களை வந்து பீட் பண்ண ஒரு பர்ஃபார்மன்ஸை, அதாவது பீட் பண்ணி 3வது இடத்துக்கு பார்த்திங்கன்னா ராயல் என்ஃபீல்டு பிராண்ட் வந்து வந்திருக்கு. இது உண்மையிலேயே வந்து மிக பெரிய ஒரு விஷயம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அது போக 5வது இடத்துல யார் தெரியுமா இருக்காங்க? டாடா மோட்டார்ஸ் இருக்காங்க. இதுவும் நம்மளை பொறுத்த வரைக்கும் ஒரு மிகவும் பெருமையான ஒரு விஷயம். அதே மாதிரி மகீந்திரா 25வது இடத்துல இருக்காங்க. மாருதி பார்க்கும்போது, மாருதி சுசுகி பார்க்கும்போது ஒரு 31வது இடத்துக்கிட்ட வந்து இருக்காங்க. ஸோ இது நல்ல விஷயம்தான். நம்ம நாட்டு நிறுவனங்களும் குளோபலாக இப்போ நல்ல ஒரு இடத்த பிடிச்சிருக்கிறது. ஸோ ராயல் என்ஃபீல்டு பாருங்கள், கிளாசிக் இதுவும் பட்டை கலப்புது. இங்கே பாருங்கள், இப்போ புது ஜெனரேஷன் ஹிமாலயன் இதுவும் பார்த்திங்கன்னா பட்டை கலப்புது. எல்லா வேரியண்ட்லேயும் வாகனங்களை விட்டு சக்க போர்டு போட்டுட்ருக்காங்க ஐச்சர் மோட்டார் அப்படின்னு தான் நம்ம சொல்லி ஆகணும். ஸோ அதுக்கேற்ற மாதிரியான பங்கு விலையும் நல்லாவே வளர்ந்துட்டுருக்கு. நான் பண்ண ஒரே தப்பு, இந்த பங்குல தேவையில்லாமல் வந்து ஸ்விங் பண்ணது தான். ஸோ ஸ்விங் பண்ணதுனால ஒரு மிகப்பெரிய ஒரு ரிட்டர்ன் பார்த்தீங்கன்னா எனக்கு இந்த பங்குல இருந்து கைவிட்டு போயிருச்சு அப்படிங்கிறத நான் சொல்லி தான் ஆகணும். ஸோ ரொம்ப வந்து டீட்டெயில்டாக நல்லா நிறையா ஒர்க் பண்ணால் தான் அந்த பங்கை நம்ம எப்படி ஹோல்டு பண்ணி கொண்டு போகலாம் அப்படிங்கிற ஒரு புரிதலே நமக்கு ஏற்படுங்கிறத இந்த இடத்துல நான் சொல்லிக்கிறேன். ஸோ இன்டெல் பற்றி பலரும் கேட்டுக்கிட்டு இருக்காங்க. ஸோ இன்டெல் என்னங்க ஏறிக்கிட்டே இருக்குது, இப்போ ப்ராஃபிட் புக் பண்ணிடலாமா அப்படிங்கிற கேள்வியெல்லாம் வருது. ஆனால் இன்டெல் பற்றியான பதிவுகள் நான் பல இடத்துல வந்து போட்டிருக்கேன். படித்து பாருங்கள், ஹோல்டு பண்ணலாமா வேண்டாமாங்கிற புரிதல் உங்களுக்கு தானாக வந்து ஏற்படும். ஓகே, ஸோ இந்த வீடியோவை நம்ம முடிச்சுக்கலாம். பல இன்ஃபர்மேஷன் டிஸ்கஸ் பண்ணியிருப்போம், பயனுள்ளதாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். நாளைக்கு நம்ம இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணுவோம். பாய் மக்களே.